ஹாய் வேஸ், இந்த சம்பவம் ஜார்க்கண்ட் மாநில தன்பாத்திலிருந்து நடந்தது தான். இது ஒரு உண்மை சம்பவம். ஜார்க்கண்ட் தன்பாத்தில் ஒரு தம்பதிக்கு 2 மகள்கள் இருந்திருந்தாங்க. அந்த 2 மகள்களும் அதில் சிறியவள் அனிதா நல்லாவே படிப்பா. அது மட்டும் இல்லாமல் அவள் பொதுமக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்தா. அந்த நேரத்தில் தான் அவன் என்ன பண்ணுறான்னா IPS படித்து பொதுமக்களுக்கு சேவை செய்யணுன்றத ஒரே நோக்கமாக கொண்டு இருந்தான். அவங்கள அப்பா எப்படி இருந்தாலும் நீ நல்லா படித்து நல்லா பொதுமக்களுக்கு சேவை செய்ய அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவும் ஊக்கமளிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இரவும் பகலும் பாராமல் படித்து அவள் IPS தேர்வுக்காக தயாராகி வரா. IPS தேர்வு தயாராகி இறுதியில் தேர்ச்சியும் பெற்றுவிட்டா. தேர்வு முடிஞ்சிச்சு. தேர்வுக்கு பிறகு அவள் பயிற்சியாகவும் முடிக்கிறா. அவள் வீடு திரும்பிய பிறகு அவளது பெற்றோர்கள் சொல்கிறாங்க, ஏன் படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலையில் இருக்கிற, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, அப்பா நான் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன், இதுக்கு மேலே தான் எனக்கு வேலையே இருக்குது, நான் பொதுமக்களுக்கு சேவை செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாளே ஆசை. அட்லீஸ்ட் நான் ஒரு 4 வருஷம் நஷ்டம் பொதுமக்களுக்காக நான் வேலை செய்கிறேன், பொதுமக்களுக்காக நான் சேவை செய்யணும் அப்படின்னு அவன் பிடிவாதத்தில் கல்யாணம் வேண்டான்னு மறுக்கிறான். ஆனாலும் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வயசாகிட்டே போயிட்டு இருக்கு, இப்படியே போனுச்சுன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அனிதா சுத்தமாக மறுத்துடுறா. அனிதா கவலைப்படாதீங்க, உங்கள் 2 பேத்தையும் பார்த்தாவே அது போதும், இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுக்காக இன்னும் ஒரு 4 வருஷம் மட்டும் பொறுத்துங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சரி, நீ எடுத்த முடிவே சரியாக இருக்கட்டும், அதே போல் நீ டியூட்டியில் ஜாயின் பண்ணி சேவை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அப்பாவும் சொல்லிடுறாரு. IAS பண்ணி நியமனம் செஞ்சுருந்தாங்க. அதுக்காக அவளுக்கு தனி காரு, தனி செக்யூரிட்டி அப்படின்னு அனைத்துமே கொடுத்துருந்தாங்க அரசு தரப்புலேருந்து. இப்போ அப்பா அம்மாவிட்ட உத்தரவு வாங்கிட்டு புறப்படுறா. அது மட்டும் கிடையாது, அவரது தனிப்பட்ட ஓட்டுநரிடம் ஒன்று சொன்னார். அதாவது, நீ போயிட்டு என்னை தனியாக ஒரு இடத்த விட்டுட்டு நீ கிளம்பிடு, எங்கே விடுற யாரை விடுறன்னு யார்ட்டுமே எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதிர்ச்சி ஆகிறாரு அந்த டிரைவர். சரி, மேடம் சொல்கிறத நம்ம கேட்டே ஆகணுன்ட்டு ஒரு ஊரோட ஒதுக்குப்புறத்தில் அவங்க விட்டுட்டு கிளம்புறாரு. இந்த நேரத்தில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆடையெல்லாம் கழட்டி அவங்க மாறுவிடம் வர்றாங்க. ஒரு பிச்சைக்காரி போல அவ மாறுவிடம் விட்டு அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து கொஞ்ச நேரம் சந்தை அடைகிறாங்க. சந்தை அடைஞ்ச பிறகு மக்கள்லாம் எப்படிலாம் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் நெருங்கி வந்துருச்சு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் நெருங்கி வந்தோடனே அவ போலீஸ் ஸ்டேஷன் உள்ளார பார்க்குறா. அதுக்கு அங்கே உள்ள கான்ஸ்டபிள் எல்லாம் விரட்டுறாங்க. ட்ரெஸ்லேருந்து அவருடைய உருவத்தை பார்த்து அவ்வளோ பேரும் விரட்டி இங்கே வராத போ அப்படின்னு விரட்டுறாங்க. இங்கே வராத அப்படின்னு துரத்துறாங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. ஆனாலும் உள்ள வந்த பிறகு இன்ஸ்பெக்டர் பாரத் ரொம்பவே திட்டுறாரு. ஏய், யாரா இந்த பிச்சைக்காரன் உள்ளார விட்டது, யாரா கான்ஸ்டபிள் கூப்பிட்றா அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டபிள் உள்ள வந்தனே, எதுக்கு இந்த பிச்சைக்காரி உள்ளார விட்ட அப்படின்னு கத்துறாரு. எனக்கு தெரியாது சார், நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல இந்த பிச்சைக்காரி வெளில போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சாப்பாடு கொடுத்து காசை கொடுத்து வெளில அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கான்ஸ்டபிளும், ஏமா இந்த மாதிரி பண்ற, எனக்கு திட்டு வாங்க வைக்கிறேன், வாமா வெளில வாமா, என்ன வேணும், சாப்பாடு வேணுமா, தண்ணி வேணுமா, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஆக்கிறாரு. ஆனாலும் அவ எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. வெளில போ, சார் என்ன திட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக அவங்க வெளில எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப உடல் சோர்வாக இருக்குது, நான் ஒரு இடத்த உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த மரத்தடியில் போய் உட்காரு அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு அடியில் உட்கார வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் பயங்கரமாக ஒரு கூட்டம் கூடுது. நிறைய பேர் அழுகுற சத்தம் கேட்குது. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கூட்டம் கூடுது. கூட்டின உடனே அனிதா ஒரு கான்ஸ்டபிள் தான், என்ன நடந்தது, ஏன் இவ்வளோ கூட்டம் நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், பாலியல் வன்கொடுமை செஞ்ச ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அதனால தான் இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு. ஆனால் என்ன விவரம் அப்படின்னா, பாலியல் செய்த அந்த இளைஞன் ஒரு பணக்கார இளைஞன், அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப சிக்கல் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த இடத்துல தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்ஸ்பெக்டர் வராரு. அந்த பெண்ணால் பாதிக்கப்பட்ட அந்த ஏழை குடும்பத்தை கூப்பிட்றாரு. அதே போல் அந்த இளைஞனும் பணக்கார குடும்பமும் அங்கே தான் நின்றுருக்கு. இப்போ இன்ஸ்பெக்டர் பேசுகிறாரு. இப்போ அந்த ஏழை தம்பதி தான், டே என்ன நினச்சிட்டு இருக்க, நான் சொல்கிறத நீ கேளு, அதாவது இவங்க கொஞ்சம் பணத்தை கொடுப்பாங்க, அந்த பணத்தை வாங்கிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா, நான் நீதி தேடி தான் இங்கே வந்திருக்கேன், எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, என் பொண்ணு இதனால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த பொண்ணுக்கு நீதி வேணும், நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நீ பணம் கொஞ்சம் வாங்கிக்க, இது கோர்ட்டு கேஸுன்னு போணுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் இழுக்கடிப்பாங்க, ரொம்ப 10 வருஷம் 20 வருஷம் போயிடும், உன் பொண்ணோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்லையா, எனக்கு நீதி தேவை, உங்களை நம்பி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் அந்த இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே அங்கே பேசியபடி எல்லாரும் இருக்கும்போது அந்த பணக்கார தம்பதியிடம் பெரிய ஒரு அமௌண்ட்டை அவர் லஞ்சமாக பெறாரு. அந்த லஞ்சம் பெறத்தையும் அனிதா பார்த்துட்டு உட்காந்துருக்கா. இருந்தாலும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் நான் கொஞ்சம் கொடுக்குறேன், ஒழுங்காக இதை வாங்கிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படியே போயிடு, அப்படி இல்லைனா ரொம்ப துன்பப்படுற மாதிரி இருக்கும், நீ எங்கே போய் என்ன பண்ணிக்கோ அப்படின்னு அவன் சொல்கிறாரு. இருந்தாலும் அந்த ஏழையோட மனைவி சொல்கிறான், ஐயா நாங்கள் ரொம்ப ஏழை, எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, கோர்ட்டு கேஸ்லாம் எங்களால் போக முடியாது, இருந்தாலும் உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கோம், நீங்களா பார்த்து இதுக்கு நீதி கொடுக்குங்க, இது அநீதியா அப்படின்னு சொல்கிறாங்க. அநீதியான்னு சொன்னோடனே அந்த தாயை அரைஞ்சி
மரியாதையாக கொஞ்சம் பணம் தரோம், இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இங்கேருந்து இடத்த காலி பண்ணி ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து வீச்சடிக்கிறான். பணத்தை கூட எடுக்காம இந்த ஏழை குடும்பத்தினர் அப்படியே வெளியேறாங்க. இந்த நேரத்தில் அந்த பணக்கார குடும்பத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவன் வந்து பேசி இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து அந்த இன்ஸ்பெக்டரை நீட்டுறான். இது எல்லாமே அனிதா பார்த்துட்டு இருக்கா. இந்த ஏழை குடும்பம் வெளியே வந்து வருது. வெளியே வந்த பிறகு அனிதா வந்து அவங்கள கூப்பிட்டு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருந்து நடக்குது அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அந்த ஏழை குடும்பம், இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீ பிச்சைக்காரி தானே, உனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே பேசிட்டு அவங்க வந்து வேகமா வெளியேறாங்க. ஆனாலும் நில்லுங்க, நான் முக்கியமாக ஒரு விஷயத்தாக கேட்குறேன், ஏன்னா உங்களுக்கு வந்து நீதி கிடைக்கும், நான் சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். போலீஸ் கான்ஸ்டபிள் எல்லாம் ஒரு மாதிரியா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குடும்பம் சொல்லுது, என்னுடைய மகளை பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்கான், இதை வந்து இங்கே வந்து கேட்டால் இவங்க இந்த மாதிரி வந்து மோசமான வார்த்தைகளை திட்டுறாங்க அப்படின்னு. இங்கே வந்து பணக்காரர்கள் மட்டும்தான் மதிப்பு, ஏழைகளுக்கு மதிப்பு இல்லை, ஏழைகள் சொல்லு எதுவுமே வந்து எடுபடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அனிதா இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறான். பேசின உடனே மற்ற கான்ஸ்டபிள்லாம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. கான்ஸ்டபிள் வந்து, ஏய் நீ யாரு, என்ன பண்ணிட்டு இருக்க, நீ உன்னை வந்து போக சொன்னல, நீ போ அப்படின்னு விரட்டுறான். ஆனாலும் அப்போதான் வந்து அனிதா தன்னுடைய மாறுவேடத்தை கலைக்கிறான். மாறுவேடத்தை கலைச்சா அவன் வந்து ஒரு IPS அதிகாரி. அவங்க வந்து புதுசாக அந்த ஸ்டேஷனுக்கு நியமிச்சிருக்காங்க. ஆடை கட்டின உடனே அனைவருமே நடுங்கி போகிறாங்க. அங்கே உள்ள போலீஸ்காரங்க எல்லாமே ஒரு நிமிஷம் நடுங்கி போய் சுற்றி வந்துடுறாங்க. நேரத்தில் எல்லா கான்ஸ்டபிளும் சல்யூட் வந்து அடிக்கிறாங்க. நேரத்தில் இன்ஸ்பெக்டர் வெளில வராரு. இன்ஸ்பெக்டர் வெளில வந்தோடனே ஓங்கி 2 அறை, இங்கே வந்து சட்டம் அனைவருக்கும் சமந்தான், ஆனாலும் நீ பண்ணுறது உனக்கு நியாயமாக இருக்கா, ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு விதமாக பண்ணுற, என்ன நீ பண்ணிட்டு இருக்க, இதுதான் நடந்துட்டு இருக்கா, இதுதான் வந்து நம்ம உலகத்தில் நம்ம சட்டம் சொல்லி கொடுத்ததா அப்படின்னு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறான். இதை கேட்டு, சாரி மேடம், இந்த தவறு என்னால் தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக அங்கே உள்ள அனைவரையுமே கூப்பிட சொல்கிறாங்க. அனைத்து போலீஸாரும் எல்லாருமே வந்து வராங்க. எல்லாரும் வந்து லைனில் இருந்து நின்று சல்யூட் அடித்து நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே யாரும் ஏழை பணக்காரன் எதுவுமே இது கிடையாது, எல்லாருமே சமம் தான். நீங்கள் வந்து கேஸை பிடிக்கிறீங்க, அதாவது கேஸை பிடிச்சி கொண்டு வரீங்க, வழக்கு கொண்டு வந்து இங்கே பணம் வாங்கி எல்லாமே வந்து மாற்றிடுறீங்க. இது இனிமேல் நடக்கவே கூடாது. இங்கே வந்து எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். இவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அந்த பாதிக்கப்பட்டது என்ன, எதனால் பாதிக்கப்பட்டாருன்னு சொல்லி அதுக்கு உண்டான இந்த கேஸை போட்டு அதுக்கு உண்டான வழக்காட சொல்றியா, இல்லை அவருக்கு உண்டான நீதி வந்து அவனை வந்து எப்படி ஜெயிலில் வந்து அடைக்கணுன்றதை அரசு மூலயமா எடுத்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ எல்லாருமே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த மாவட்டத்தில் எதுவுமே வந்து தவறாக நடக்கக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக கத்த ஆரம்பிக்கிறான். கத்தனோடனே எல்லாரும் சல்யூட் அடித்து, கண்டிப்பாக மேடம், இங்கே உயர்வு தாழ்வு எதுவுமே வந்து பார்க்காம தன்னுடைய கடமையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அனைத்து ஊழியர்களும் பதற்றம் அடைஞ்சு ஆய்வாளரை கண்டிச்சாங்க. உன்னுடைய எல்லா செயலையும் நான் இப்போ பார்த்தேன், காவல் நிலையத்தில் உங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து போலீஸார்களும் இன்ஸ்பெக்டரை பார்த்து திகைத்து போனாங்க. அவன் பதற்றம் அடைஞ்சு மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தான். ஆனால் அனிதா கடுமையாக எச்சரித்தார். ஏழை குடும்பத்துக்கு நீதி கிடைப்பதை அவள் உறுதி செஞ்சான். அனிதாவின் கண்டிப்பை பார்த்து எல்லா போலீஸ்காரர்களும் சல்யூட் அடித்தாங்க. கடைசியில் அனிதா அவருக்கு வணக்கம் சொல்ல ஆரம்பித்து பாவம் என்றார். அந்த குடும்பத்துக்கு நீதி வழங்கப்பட்டது காவல் நிலையத்தால். காவலர்களின் அலட்சியத்துக்காகவும் ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டதாகவும் அனிதா தண்டிச்சார். ஊழியர்கள் வரிசையில் வர உத்தரவிடப்பட்டாங்க. இன்ஸ்பெக்டரையும் அனைத்து கான்ஸ்டபிளையும் ஒரேடியாக அடித்தார். கடமைகள் ஒவ்வொன்றா நிறைவேற்றப்பட்டது. அவர்களிடம் உள்ள பணத்தை பறித்து கடமைகள் நிறைவேற்றப்பட்டது. அலட்சியம் மற்றும் ஊழலுக்கான கடுமையான தண்டனையை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டரிடம் கண்டிப்பான துணையில் கூறுறாரு. நீதி வழங்குவதே கடமை, ஆனால் நீங்கள் பணத்துக்காக எல்லா பொறுப்பையும் விட்டுடுறீங்க. இப்போது நீங்கள் விளைவுகளை எதிர்கொள்ள வேணும். அதன் பிறகு அனிதா உடனடியாக சில காவல்துறையினரை அழைச்சார். அங்குள்ள அனைவரையும் காவல் நிலையத்திலிருந்து இடைநீக்கம் செய்ய உத்தரவிடப்பட்டது. அங்கிருந்த அனைவருமே புரிந்து கொண்டு திகைத்து போனாங்க. இது எப்படி திடீர்னு நடந்ததுன்னு யாருக்கும் ஒன்றுமே புரியல. ஆனால் அனிதா ஒவ்வொரு குற்றவாளிக்கும் தண்டனை கிடைக்க வேண்டும், ஏழை குடும்பத்துக்கு உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும். இந்த சம்பவத்துக்கு பிறகு தன்பாத் நகரம் முழுவதும் IPS அதிகாரி அனிதாவை பற்றி தான் விவாதிக்க தொடங்கினாங்க. இந்த இடத்துல தான் அங்குள்ள மக்கள்கிட்ட இந்த தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அந்த நகரம் முழுவதுமே அனிதா IPS பற்றி தெரிய ஆரம்பிக்குது. இப்போ உண்மையாகவே அந்த நகரத்தில் மிகப்பெரிய அளவில் தூய்மையாகவும் ரொம்ப அழகாகவும் நீதி பாதுகாக்கப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.